அன்பான மக்களே, நம்மளோட டைரக்டர் பிரவீன் சார் வந்து அவர் இன்ஸ்டாவில் வந்து ஒரு சூப்பர் போஸ்ட் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஹேஷ்டேக் வீக்கா, ஹேஷ்டேக் மகாநதி அப்படின்னு சொல்லிட்டு, ஹேஷ்டேக் காவேரி விஜய்ன்னு சொல்லிட்டு இந்த கை வந்து விஜய் காவேரி கை அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. 2 பேர் சேர்றாங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நிறைய கொண்டு வராங்க இல்லையா, 2 பேர் பேசுகிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க இல்லையா, அப்போ 2 பேர் சீக்கிரமாகவே சேர்ந்துருவாங்க. அதாவது இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கு இல்லையா, இப்போ ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதம் ஷூட்டிங்கில் இதுலேயே வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. செம்மையாக இருக்குள்ள. சாரதா அவ்வளோ சீக்கிரம் மனசு மாறுவாங்களா அப்படின்னு சொல்லி தெரில. ஆனால் அவங்களுக்கு தெரியாமையே இவங்க 2 பேரும் சேர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அம்மாவுக்கு தெரியாமையே சேருவாங்களா காவேரி அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் விஜய் காவேரி சேர்றாங்க அப்படிங்கிறதான் இந்த இவர் போட்டிருக்கிற போஸ்ட்லேருந்து நமக்கு தெரிய வருது. ஹேஷ்டேக் வீக்கா, ஹேஷ்டேக் மகாநதி, ஹேஷ்டேக் எல்லாமே எக்ஸ்ட்ரா எல்லாமே போட்டிருக்காரு. அப்போ பெரிய சம்பவம் இருக்குது அப்படிங்கிறத, விஜய் காவேரி சீக்கிரமாகவே சேர்றாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதில் நம்ம ட்விஸ்ட்டு நிறைய எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதான். இந்த வாரத்துக்கான இதில் எடுத்திருக்காங்கன்னா இந்த டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படி 1 மாதத்துக்கிட்ட ஆயிரும் அப்படிங்கிறதான். சாரதா பர்மிஷனோடையா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சாரதாவுக்கு தெரியாமல் நடந்ததுன்னா கஷ்டம். சாரதாவுக்கு தெரிஞ்சு நடந்தால் அது வந்து வேறு மாதிரி போகும். இப்போ இவ்வளோ சீக்கிரமாகவே சாரதா வந்து மனசு மாறுவாங்களா அப்படின்னா எனக்கு தெரில. எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்ட்டு கதையை அவ்வளோ தூரம் இழுக்க முடியுமா அப்படின்றதும் தெரியல. புது கேரக்டர்லாம் உள்ளே வருவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த மாமா மாமி வந்திருக்காங்க, அவங்களுக்கான ரோல் என்ன அப்படிங்கிறது இருக்குது. சடனாக அவங்களையும் நம்ம வந்து இது பண்ண முடியாது இல்லையா. அப்போ சாரதாவுக்கு தெரியாமல் தான் விஜய் காவேரி சேருவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அதாவது கங்காவும் குமரனும் சேர்த்து வைப்பாங்க அப்படிங்கிறத, அம்மா பார்த்துக்கலாண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, காவேரி அம்மா வீட்டிலே இருப்பாங்க, ஆனால் அப்பப்போ விஜய்கிட்ட போய் பேசிட்டு வருவாங்க அப்படிங்கிறது, விஜய் இங்கே வந்து பேசிட்டு வருவார் அப்படிங்கிறது தோணுது. அது சாரதாவுக்கு தெரியாமல் நடந்தால் அது தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி தெரில. பாட்டி எல்லாமே காவேரிக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால. ஆனால் டைரக்டர் சார் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது தெரில. நம்மளா ஒரு ஸ்டோரி எழுதுவோம் இல்லையா, அது மாதிரி எழுதிட்டுருக்கோம் நம்ம. அவர் என்ன உள்ளே வச்சுருக்காரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி தான் அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இதுக்கு வந்து ரைட்டர் சார் நாளைக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து ஏதாவது ஒரு பதில் சொல்வாரோ அப்படின்னு சொல்லி தோணுது. கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு பின்னாடி நமக்கு பதில் சொல்லணும், இருக்கிற கதைக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா ரைட்டர் சாரால் மட்டும்தான் முடியும். நாளைக்கு அவர் கண்டிப்பாக நமக்கு இந்த ஸ்டோரியை பற்றி சொல்லுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அவர் நம்ம தொடர்ந்து கேட்டுருவோம் இல்லையா, அவர்கிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அப்படி தான் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே, சொல்லுங்கள் சரிங்களா.